இந்த 2026ல கடகராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? கடகராசி அப்படிங்கும் பொழுது காலசக்கரத்துக்கு 2வது பாவம் ரிஷபம். எப்படி சுக்கரனோ இங்கே குரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா குரு பகவான் இங்கே உச்சம் பெறார். அப்போ 4வது பாவம் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த 4வது பாவகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை, அதே போல் நம்மளுடைய செல்வ செழிப்பை சொல்லக்கூடிய குடும்ப இல்லத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஏப்ரல் வரையும் கொஞ்சம் அப்படியே பைய நல்ல ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தான விஷயத்தை அரசியல் எந்த துறையில் இருந்தாலும் பணவரவு உண்டுங்க. ஜூன்லேருந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வான கோடீஸ்வர யோகம் அப்படின்னே சொல்லலாம். காமதேனு ஒரு ஐஸ்வர்ய கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பிளேஸ் உங்களுக்கு அது. அதனால் காமதேனு அப்படிங்கிற சிலை வெள்ளியிலையோ ஐம்பொன்லேயோ வச்சு நீங்கள் வழிபாடு எடுங்க. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை, ஏன்னா சந்திரன் தான் உங்களுடைய அதிபதி. சிவன் கோயில் பக்கமாக ஜீவசமாதி அடைந்த இந்த கோயில் வழிபாடுகள்லாம் நீங்கள் எடுக்கணும். தீபத்துக்காக நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், முக்கூட்டு எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம். 2026ல் பணவரவு அதிகம். முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கடகத்துக்கு தாங்க. திருவண்ணாமலையில் குபேரலிங்கம் தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் நீங்கள் வழிபாடு எடுங்க. படம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாட்டு முறைகளை நீங்கள் முறைப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பணம் தனம் வரும்.